Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நம்ம வந்து பொதுவாக முட்டை வந்து வேக வைக்கும்போது நம்ம எந்த மாதிரியான பாத்திரம் எடுத்தாலும் சரி, முட்டை வந்து வேகும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த எடுக்கிற பாத்திரம் வந்து அந்த தண்ணியோட அளவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒரு மாதிரி வந்து கருப்பு கலர் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணினா எலுமிச்சம்பழம் தோல் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த பாத்திரம் கருப்பாகவும் ஆகாது. அதே சமயம் முட்டை வந்து உங்களுக்கு பிரிஞ்சு, அதாவது அந்த தண்ணிக்குள்ளே போட்ட உடனே உடஞ்சி ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம ஆறுற வரைக்கும் டைம் எடுத்துக்காமல் சுட சுட எப்படி வந்து ஈஸியாக கொஞ்சம் கூட உடையாமல் முழுசாக வந்து உரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த முட்டை எடுத்த பாத்திரம் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 2 தடவை வந்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னா முட்டையோட தோல் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெடித்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஓடு அழகாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் வந்து 4 முட்டை வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒரு முட்டை நல்லாவே வெந்து பாதியாக வந்து உடஞ்சிருந்ததுனால அதை நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ முட்டையாக இருந்தாலும் வந்து ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி அழகாக உடைச்சிடலாம். நம்ம வந்து அதை ஆறுற வரைக்கும் வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட டைமையும் வந்து கொஞ்சம் வந்து மிச்சம் பண்ண முடியும் கிச்சனில். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்க்ரப்பர் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பவுலில் கூட நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இதை வந்து வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். காய்கறி, பழங்கள், அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் வந்து மீதி ஆகிற சாப்பாடு, குழம்பு, பொரியல், சட்னி இப்படிலாம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா. ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணும்போது சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து எதுவுமே வராது. எந்த வித ஸ்மெல்லாக இருந்தாலும் இந்த பேக்கிங் பவுடர் ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து இப்படி கூட, அதாவது ஒரு கிண்ணத்துக்குள்ளே கூட வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட ஒயிட் கலர் யூனிஃபார்மில் ஏதாச்சும் ஒரு பென் கரை, இங்கு அந்த மாதிரி கரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அவங்க முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டில் அந்த மாதிரி பென் வச்சு நல்லா கிறுக்கி விட்டுருக்கேன் இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இந்த டெட்டால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இந்த டெட்டால் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ப்ரஷ் வந்து வச்சு தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோக்காக இப்படி ப்ரஷில் வந்து தேய்ச்சி காட்டுறேன். நீங்கள் கைகளில் கூட வந்து கசக்கி விட்டுடலாம். இப்படி வந்து தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரை வந்து நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்படி வந்து நம்ம தேய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டெட்டால் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். டக்குன்னு உடனே நீங்கள் வந்து தேய்ச்சிடலாம். சும்மா அது வந்து நுரைச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஷாம்பு வந்து சேர்த்துருக்கேன். ஷாம்பு இல்லைனா டிடர்ஜென்ட் பவுடர் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை சோப்பு கூட வந்து சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அது வந்து நுரை வரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி கை வச்சு கசக்கி விட்டுட்டு அப்புறமா அலசிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த கரை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி போயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைங்க வந்து ஒயிட் கலர் யூனிஃபார்மில் இந்த மாதிரி கரையெல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி பசங்க வந்து கிரிக்கெட் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப சூப்பரான இன்னொரு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து கேரட்டாக இருந்தாலும் சரி, பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி, சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி தான் பொரியல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு சில டைமில் டைம் இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து செய்யாமையே விட்டுருவோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு காய் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து சேவ் பண்ணுற மாதிரி ரொம்ப குயிக்காக நம்ம இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சாப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, நான் வந்து மைக்ரோவேவ் ஓவன் அப்புறம் இந்த சாப்பர்லாம்
வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பரில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 4-7 இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு 5 நிமிஷங்கிறதே அதிகம்தான். 2-3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ காயாக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப பொடி பொடியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். இப்படி வந்து செய்கிறதுனால காலையில் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது நமக்கு வந்து ஆகும், நம்ம வந்து கத்தியில் கட் பண்ணுறதா இருந்தால். ஆனால் உங்களுக்கு வந்து இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ காயாக இருந்தாலும் ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இன்னும் கொஞ்சம் பொடிசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் ஒரு 2-3 தடவை அதை இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பிஜிஆன் கம்பெனியோடது. நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பொரியலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஒரு காய் பொரியல் வந்து என்னோடய பையனுக்கு இன்றைக்கி லஞ்சுக்காக நான் இது தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ காரக்குழம்பு வச்சுருந்தேன், அது கூடவே வந்து பீட்ரூட் பொரியல் வந்து இப்படி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே வந்து செம சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி சாப்பிடும்போதும் அட்டகாசமாக இருந்தது. இப்போ வந்து அந்த பொரியலை நான் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து நம்ம பொரியல் பண்ணோம் இல்லையா, அந்த சட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுட சுட சாப்பாடு போட்டு இந்த மாதிரி வந்து பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொரியல் காலியாகிடுச்சுன்னா அந்த கடையில் வந்து கொஞ்சம் சாதம் போட்டு இப்படி பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து காலையில் காஃபியோ டீயோ வந்து போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சமையல் வேலையில் இருக்கிறதுனால நம்ம வந்து சில டைமில் இதை குடிக்கிறதுக்கு மறந்துடுவோம். ஸோ நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம இதை ரீஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம திரும்ப கேஸ் ஆன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வேலை இருக்கும் இல்லையா. ஸோ இந்த காலையில் வந்து நீங்கள் சமைக்கிற டைமில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பாடு நம்ம சுட சுட வந்து வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாப்பாட்டுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த டீயை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்படி வந்து செய்கிறதுனால ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப சூடாக ஆகிடும். உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்ல சூடாக இருக்கிறதுனால அந்த டீ வந்து ரொம்ப சூடாகிடும். ஸோ இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக நம்ம வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து வச்சு விடலாம். சாப்பாடு வந்து நான் இப்போ தான் வடித்தேன். ஸோ ரொம்ப சூடாக இருக்குது. அந்த டீயை வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தை, அதாவது ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து அந்த சூட்டோடையே இருக்கிறதுனால டீ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாகவே இருந்தது. அதே மாதிரி மீதி ஆகிற சட்னி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மெத்தடில் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஆற்றி காட்டுறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடும்போது நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு கிடைக்கிறதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். இதே மாதிரியே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்போவுமே நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிப்ஸ் வீடியோவில் நாளைக்கு உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Living life every day, late at night, not okay. All I want, and I pray